ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் திவ்யா அருண் பேசுகிறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனலில் நம்ம ஒரு ஃப்ளவர் வாஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஜூஸ் பாட்டில் தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேப்பை வந்து ஸ்பைரல் ஷேப்பில் வந்து நான் வந்து சுற்றிக்கிறேன். ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு ஒரு வேளை செலோ டேப் வந்து சரியாக வரல அப்படின்னா நீங்கள் வந்து மாஸ்கிங் டேப் கூட யூஸ் பண்ணலாம். அது ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். என்கிட்ட இந்த டேப் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் ஃபுல்லாக வந்து பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எனி லைட் கலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒயிட் பண்ணிட்டேன். அக்ரிலிக் பெயிண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 2-3 கோட்டிங் கொடுத்திங்கன்னா தான் ஃபுல்லாக கவர் ஆகும். இதை ஃபுல்லாக நல்லா கோட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ட்ரை பண்ணிடணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த செல்லோ டேப் வந்து பிரிக்கணும். இது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி செல்லோ டேப்புன்றதுனால கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்துச்சு. இதுவே மாஸ்கிங் டேப்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரஃப்பான எட்ஜஸ்லாம் லைட்டாக தெரிஞ்சுது. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த பெர்மனன்ட் மார்க்கர் இருந்துச்சு, அதை வச்சு ஃபஸ்ட்டு அவுட்லைன் வந்து கொடுத்துட்டேன். பிளாக் கலரில் அந்த ஸ்பைரல் மாதிரி இருக்க ஹைலைட் பண்ணுற மாதிரி அந்த எட்ஜஸ்லாம் கவர் ஆகிற மாதிரி வந்து நான் ஃபுல்லாக பிளாக் கலர் கொடுத்துட்டேன். சேம் தான். நீங்கள் பேக்ரவுண்ட் என்ன லைட் கலர் கொடுக்குறீங்களோ அதுக்கு எதுக்காக இருந்தாலும் பிளாக் வந்து எடுக்கும். பட் நீங்கள் வேறு என்ன கலர் கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுக்கலாம். ஆர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். நம்மளுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அதை நம்ம வந்து இதில் வந்து பண்ணலாம். ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதில் நான் வந்து ஒரு லோட்டஸ் டிசைன் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த ஒயிட் பார்ட்டில் மட்டும் கலர் அடிச்சுட்டு மீதி அந்த கிளாஸ் பார்ட்டில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக விட்டுட்டேன். அது ஒரு டிசைனாக இருக்கணும்னு. எப்படி இருந்தாலும் கிளாஸில் வந்து நம்ம மார்க்கர் வச்சு பெயிண்ட் பண்ணோனாலும் அது வந்து அந்தளவுக்கு கிளியராக தெரியாது. ஸோ அதனால் நான் அந்த ஒயிட் பார்ட்டில் மட்டும் ஷேட் பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாக ஒரு லோட்டஸ் பேட்டர்ன் மாதிரி. இந்த மாதிரி வந்து பாட்டில் ஃபுல்லாகவுமே குட்டி குட்டி லோட்டஸு, பெரிய லோட்டஸ் அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு லோட்டஸ் தான் போடணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் ரோஸ் பேட்டர்ன் கூட போடலாம். இல்லை வேறு எந்த டைப் ஆஃப் ஃப்ளவர் வேணாலும் நீங்கள் வந்து வரையலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதில் இந்த ஆர்ட்டை வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் என்னோடய வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். அண்ட் எனக்கும் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு. இந்த மாதிரி ரேண்டமாக நம்ம வந்து அங்கங்கே அந்த ஒயிட் பார்ட் தெரிகிற இடத்துலலாம் ஃப்ளவர்ஸ் போட்டோன்னா பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இது முடித்ததுக்கப்புறம் லோட்டஸ்க்கு வந்து க்ரீன் கலர் பார்ட் வரும் இல்லையா அடியில், ஸோ அதை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி க்ரீன் கலர் மார்க்கர் வச்சு அடியிலையுமே வந்து அந்த இது போட்டுக்கிட்டேன். அந்த க்ரீன் கலர் வந்து அடியில் ஸ்டெம்முக்கு பதிலாக அந்த லீவ்ஸ் மாதிரி வரும் இல்லையா ஒரு இடம், அதை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். எல்லா ஃப்ளவருக்குமே ஈவன் மொட்டு கூட சைடில் வந்து இந்த க்ரீன் கலரில் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கோல்டு கலரில் நான் வந்து ஸ்டெம் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். எல்லா ஃப்ளவரும் கனெக்ட் ஆகிற மாதிரி, அப்படியே கீழே வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி நான் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட பாட்டில் ஆர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுதான் இதோட வந்து ஃபைனல் அவுட்புட். இந்த ஆர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இதில் வந்து நீங்கள் லைட் போட்டு கூட வைக்கலாம். நான் வந்து ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணதை நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த ரோஸ் ஃப்ளவர் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.